புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழித் திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி நன்ன பிடியதனொரு உமை போல மிகு கரியது பிடியதனொரு உமை போல மிகு கரியது வடி கொடுத்தன கடி வழி பிடியதனொரு உமை கோல மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடல் கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் அலிவல முறையை பிடியதனொரு உமை கொல்ல மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிலே கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிலே கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிலே கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிலே வலிவல முறை இறையே தென்னாருடைய சிவனே போற்றி. இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் போய் சுவாமியை பார்த்துவிட்டேன், நான் இந்த கோயிலுக்கு போயிட்டேன், அந்த கோயிலில் போய் சுவாமியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த மாட்டிலும் சுவாமி யாரை பார்க்க விரும்புகிறாரோ அவர்கள்தான் வர முடியும் அவரை பார்க்குறதுக்கு. நான் இந்த திருவான்மியூருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த ஊர் மட்டுமல்ல, எல்லா ஊரும் அப்படி தான். இப்போ சுவாமி என்ன ரொட்டேஷன் பண்ணுறார்.
நம்முடைய வாட்டம் தவிர்ப்பர் வான்மையூர் ஈசனேன்னு சொன்னார். இந்த விழாவை துவங்கும் போது நம்முடைய பெரிய புராண ஆசிரியர் மாதவன் ஐயா அவர்கள். நாவுக்கரசர் சொன்ன அற்புதமான வாசகம் இந்த பதிகம். வாட்டம் தவிர்ப்பர் வான்மையூர் ஈசன். உன்னையல்லாது அடையாது எனது ஆதரவே என்று ஆதரவு கொடுத்தவர் ஞானசம்பந்தர். அப்பவே ஓட்டு போட்டார். என்னுடைய ஆதரவு யாருக்கு? உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொன்னவர் யார்? காழி பிள்ளையார், ஞானசம்பந்தர். இந்த ரெண்டு பெருமக்களுடைய பாதம் பட்ட புண்ணிய தலம் சேத்திரம் இந்த திருவான்மியூர். நேற்று வைகாசி விசாகம் எங்கள் குருநாதர் பிறந்த நட்சத்திரம். தருமபுரத்தார் அவதாரம் செய்த புண்ணிய நட்சத்திரம் அது. அன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு நம்முடைய பெரியவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் சுவாமி இல்லைப்பா, நேற்று நான் ரொம்ப பிஸி, நான் புறப்பாடில் இருப்பேன், இன்றைக்கி தான் ரொம்ப நான் சாவகாசமாக அமைதியாக இருக்கிறதுனால இத்தனை அடியார்களையும் தரிசனம் செய்யணும்னு தியாகராஜர் விரும்பிவிட்டார். என்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தி திருவாரூர் தியாகராஜா. அந்த தியாகராஜா இந்த பிரான்ச்சு, அது மெயின் பிரான்ச்சு, இது சப் பிரான்ச். அப்படி இந்த தியாகராஜாவை நான் உள்ள சுவாமியை பார்த்தேன், ஆனால் தியாகராஜா தரிசனம் பண்ணலை. ஏன்னா என்னுடைய கண்கள் திருவாரூர் தியாகராஜரை பார்த்த கண்கள். அதனால் நீ அடியாரை பார்த்துவிட்டு அப்புறம் வந்து என்னை பார் அப்படின்னு இந்த தியாகராஜர் சொல்லிவிட்டார். அடியார்கள் சுந்தரரை எப்படி யாம் இருப்பது அடியார் உடனாம் அப்படின்னு சொன்னாரோ, திருவாரூர் தியாகராஜ மூர்த்தி தனி மூர்த்தி. அந்த மூர்த்தியை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஜென்மம் போராது. இன்னைக்கு இந்த தலத்தில் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் பவ ரோகம் நிவர்த்தி ஆகும், உடம்புல வியாதியே வராது. என்ன, அந்த சுவாமி ஔஷதபுரீஸ்வரர். ஔஷதம்னா மருந்து. இதை ஞானசம்பந்த திருநெல்வேலியில் சொல்கிறார், நெல்லையப்பர் முன்னாடி. மருந்தவை மந்திரம் மருந்தவை மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றுமெல்லாம் அரும் துயர் கெடும் துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறி தர துன்று பைம்பூர் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி 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 உரை செல்வதாமே அவர் நாமமே மருந்து அவர் நாமமே மந்திரம் அவர் நாமமே நன்னறி அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே. அவர் நாமத்தை சிந்தை செய்யப்பா. இந்த ராகத்துக்கு ரொம்ப அற்புதமான ஆற்றல் இருக்கிறது. இந்த ராகத்திற்கு இதுக்கு பேர் பந்துவராளின்னு பேர்.
காமவர்தினின்னு பழைய பெயர். தமிழில் நட்டராகம், சாத்தாரி அப்படின்னு இதற்கு வகுத்து வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். ஞானசம்பந்தரும் பாடியிருக்கிறார், நாவுக்கரசரும் பாடியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்கிறார் இந்த பண்ணில், இந்த ராகத்தில். இந்த சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தபோவனத்தில் உட்காந்து இந்த ராகத்தை கேட்கறது நம்மெல்லாம் எத்தனையோ ஜென்மாந்திரமாக செய்த புண்ணியம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இப்படி இல்லை. எல்லாரும் அங்கங்கே அப்படியே உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய நிர்வாக அதிகாரிகள், நம்முடைய அன்பர்கள், அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தை இவ்வளோ பெரிய தபோவனமாக மாற்றியிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற நம்முடைய நிர்வாக அதிகாரிகளுடைய அற்புதமான இந்த நல்ல காலத்தினால அப்படி ஞான சத்சங்கங்கள் நிகழக்கூடிய ஒரு புண்ணிய இடமாக இந்த இடத்தை மாற்றி இருக்கிறார்கள். இந்த திருவான்மியூர் சுவாமி என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு, என்னுடைய பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டு என்னை வர வச்சுவிட்டார். இன்னைக்கு நாள் முழுக்க நான் அவனை பற்றி பாடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் 4 மணி நேரம். ஆனாலும் நேற்றைய தினம் என்னால் முடியல. நான் வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு ஊரில் தமிழ்நாட்டில் கூகுள் மேப்பை விட என்னுடைய மேப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. போகாத கிராமம் கிடையாது, ஊர் கிடையாது. அங்கெல்லாம் போய் இந்த சமய பிரச்சாரத்தை, திருமுறைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. வான்மையூர் ஈசன், இங்கே இருக்கிற அடியார்கள் ரொம்ப வசத்தியானவங்க. இந்த திருவான்மையூர் அடியார்கள் ரொம்ப வசத்தியானவங்க. ஏன் அப்படின்னா, இங்கே தான் தேவாசிரிய மண்டபம்னு ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி மாதம் ஒரு முறை நம்முடைய மாதவனை வைத்து மாதவனை வைத்து பெரிய புராணத்தை சொல்லக்கூடிய நல்ல அன்பர்கள், நம்முடைய வீராயா போன்றவங்க நிறைய பணியை செய்து வராங்க. தன்னுடைய பிள்ளையை கூட தேவாரம் படிக்க வைக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலைல கூட சொன்னேன், தமிழ்நாட்டில் 4 சுவாமிநாதன். ஒருத்தர் லால்குடி சாமிநாதன், அவர் காலம் சென்று விட்டார். 2வது சுவாமிநாதன் எங்கள் குருநாதர் தருமபுரத்தார் அவர்கள். 3வது பத்மஸ்ரீ விருது வாங்கிய மிக அற்புதமான மாமனிதர் திருத்தணி ஐயா, திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள். இன்னைக்கு வேலாயுத ஓதுவா மூர்த்திகள் என்ன பணியை செய்து வந்தாரோ அந்த பணியை செம்மையாக செய்து வருகிற, தன் மாணவர்களை பிள்ளையாகவே பாவிக்கிற ஒரு அருமையான ஞான வல்லவன். அவர் குரல் அந்த குரல் மாதிரி வராது, அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு இடத்த பந்து, சொந்தக்காரர். அப்பேற்பட்ட கரூரில் இருக்கிற நம்முடைய கரூர் சுவாமிநாதன் அவர்கள் இசை பேரறிஞர். அங்கே அவற்றை படிக்கிறார். உன்னுடைய ஆசிரியரை சொல், நான் சொல்லுகிறேன். உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்பது போல இன்னைக்கு தன் பிள்ளைய தேவாரம் படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மெல்லாம் அதுதானே இவ்வளோ பாடுபடுறோம். இந்த அடியார்கள்லாம், அதில் இங்கே இருக்கிற மாதர்கள்லாம் பாவம், எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி, ரூட்டை பிடிச்சி, 2 பஸ்ஸை மாறி 3 பஸ்ஸு மாறி எங்கிருந்தெல்லாம் என்னை பார்ப்பதற்காக கிளிகள் மாறி பறந்து வந்திருக்கிறீர்கள். வரும்போது சும்மா வர்றீங்க, எல்லாம் மல்லிகை பூவா. அந்த மாதிரி இன்னைக்கு சுவாமிக்கே ரொம்ப ஆனந்தம் என்னை பார்த்த உடனே. அந்த சிவாச்சாரியார் அது சுவாமியினுடைய திருமேனியை தீண்டா திருமேனி, இந்த சுவாமி தீண்டா திருமேனியை அந்த அப்படியே காமிச்சு சுவாமியினுடைய ஜடையில் இருக்கிற அந்த புஷ்பத்தை எடுத்து வழங்கினார். எனக்கு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அதெல்லாம் கிடையாது. நான் திருவாரூர் போயிருந்தேன். திருவாரூர் தியாகராஜ மூர்த்தியை பார்க்கலான்னு ரொம்ப வருஷம் கழித்து போனேன். நம்முடைய அன்பர் கூட இருக்கார், ஸ்ரீராம், நம்முடைய நண்பர். அவர் சொன்னார், ஐயோ கூட்டம் அதிகமாக இருக்குமே. இல்லை, சுவாமியை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் உள்ளே போனேன். எல்லா தடையும் நீங்கிடுச்சு.
அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள்லாம் பார்த்துட்டு ஒரே ஆனந்தம். ஆகா, நீங்கள் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு தியாகராஜரே வந்து கூப்பிட்டார். சுந்தரர் எப்படி வந்தாரோ அந்த காட்சியை நினச்சேன். இப்படி தான் சுந்தரர் வந்திருப்பாரா? எல்லாருக்கும் ஒரு குஷி. உடனே அந்த பின்னாடி பின்னழகுக்கு போய் வாசிப்பாங்க. சுத்தமத்தனம் போட்டு அந்த இப்போது அருமையான ஒரு பெண்மணி, அவள் தந்தையார் நல்லா பழக்கம் எனக்கு. அந்த அம்மா அந்த சுத்தமத்தனம் வாசித்து சாமியுடைய பின்னழகை அப்படி ரசிப்பாங்க. தியாகராஜருடைய பின்னழகை, ஜட குஞ்சம் இப்படி இருக்குது, சாமியுடைய தோல் இப்படி இருக்குது, அவர் முதுகு விழா எலும்பு தெரியுதுன்னு சொல்லி பாடுவாங்க. திருவாரூரில் பின்னழகை வாசிப்பாங்க. அப்படியே அந்த அம்மா வாசித்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி உங்கள் முன்னாடி இதை பாடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்படி எங்கள் அப்பா இருந்த மாதிரியே ஒரு எண்ணம் இருந்ததுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அங்கே இருக்கிற சிவாச்சாரியார், நான் பிரசாதம் வாங்கிவிட்டு வெளியே புறப்பட்டேன். இருங்கோ அப்படின்னார் சுவாமி. எதுக்குன்னு தெரியலையே என்ன, தியாகராஜருடைய சிரசில் இருக்கிற அந்த பூவை எடுத்து என்னுடைய கரத்தில் கொடுத்தாங்க. இந்தாங்க பிரசாதம், தியாகராஜர் பிரசாதம் அப்படின்னார். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பெல்லாம், நான் ஊரா தியாகராஜான்னு சொன்னதுக்கு கிடைச்ச பரிசு அவன் சண்டிகேஸ்வரருக்கு தன் தலையிலிருந்து கொடுத்தானே, அதுபோல் இந்த நாயேனுக்கும் இந்த சிறியவனுக்கும் ஒன்றும் போதாத இவனுக்கும் கூட அவனுடைய அனுகிரகம் கிடைச்சதுங்கிறது நான் செய்த பெரிய தவப்பயன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தியாகராஜருக்கு அடிமையாக இருக்கணும், அடியாருக்கு அடிமையாக இருக்கணும். நான் அடுத்த பிறவியில் தமிழ்நாட்டிலேயே பிறக்கணும், தேவாரம் திருவாசகம் பாடக்கூடிய அதே மரபில் பிறக்கணும், உங்கள் முன்னாடி இதே இடத்துல உட்காந்து பாடணும், நீங்களும் அதே மாதிரி இதே ஊரில் பிறக்கணும். போதும் போதுமையா எடுத்த ஜென்மம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சுவாமியோட கனெக்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளோதான். திருமுறையோடு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஆகையினால நான் இன்றைக்கி நிறைய நேரத்தை, இன்றைக்கி நிறைய பதிகங்கள் பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த இடத்துல. அது இந்த ஊர் பதிகத்தை பாடணும். அவங்க வரும்போதே ஒரு 3 பதிகத்தை சொன்னார்கள். ஒன்று கொல்லம்பூதூர் பதிகம், கொட்டமே கமலும் கொல்லம்பூதூர். இன்னொன்று சுந்தரர் பசி தீர்த்த இத்தனை யாமாற்றை, குறுகாவூர் வெள்ளடை. 3வது இடர்களையும் பதிகம். அப்புறம் இந்த ஒரு பதிகம். இதெல்லாம் இன்றைக்கி பாட இருக்கிறோம். அன்பர்கள், இன்றைக்கி ஒரு பெரிய புண்ணிய நாள், நீங்கள் தவம் செய்த நாள். இங்கே வர முடியாதவங்க யூடியூப்பின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், குருபாதத்தின் வாயிலாக. அவர்களுக்கும் தியாகராஜருடைய அனுக்கிரகம், வான்மீசனுடைய கருணை நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நட்டராகம் தியாக பிரம்மம் சிவனுக்காக எத்தனையோ கீர்த்தனை பாடியிருக்கார். ரொம்ப சொற்ப கீர்த்தனைகள் தான் பாடியிருக்கார் தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள். திருவாரூரில் தியாகராஜ சுவாமி அங்கே குடியிருந்தார். தியாகராஜர் வேற, தியாக பிரம்மம் வேற. சங்கீத மும்மூர்த்திகளில் தலையாய மூர்த்தி. எங்கள் திருவையாறில் இருந்தவர். திருவாரூர்லேருந்து அங்கே போயிட்டார் குடிபெயர்ந்து திருவையாருக்கு. அவர் ராமர் மேலே தான் அதிகமாக பாடுவார். ஆனால் சிவன் மேலே பெருசாக அவர் பாடலை. அங்கே இருக்கிற அடியார்லாம் கேட்டாங்க, ஏன் சிவன் மேலே பாடலையே அப்படின்னு கேட்டார்கள். உடனே அவர் இந்த கீர்த்தனையெல்லாம் பாடினார். சிவ 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 என ராதா
சிவ சிவ என ராதா ஓரி சிவ 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 என ராதா ஓரி சிவ 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 என ராதா சிவ 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 என ராதா ஓரி சிவ 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 என ராதா இப்படியெல்லாம் நிறைய கீர்த்தனை பாடினார். நாத தனுமனிஷம் நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே மனசா சிதசா நாத தனுமனிஷம் அப்படின்னு நிறைய கீர்த்தனைகள் பாடினாலும் சிவன் மேலே ரொம்ப குறைச்சல் தான். ஆனால் இந்த பந்துவராலியில் இந்த நட்டராகத்தில் நிறைய பதிகம் சுந்தரர் பாடியிருக்கிறார். சுந்தரருக்கு 2 குதிரை, ஒன்று காம்போதி, மற்றொன்று இந்த நட்டராகம்ங்கிற பந்துவராலி. அதில் குருகாவூர் வெள்ளடை அப்படின்னு ஒரு ஊர், சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் தலம். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 1500 ஆண்டுக்கு முன்பதாக இந்த ஊருக்கு பசியோடு போகிறாராம். சுவாமி அடியார் பசியை பொறுப்பாரா? இதே சென்னையில் மயிலாப்பூரில் சிவனேசன் செட்டியார் ஞானசம்பந்தர் வரார்னு திருவொற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பச்சை பந்தல் போட்டிருந்தாராம். நினச்சி பார்க்க முடியுமா? திருவொற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் இந்த காஞ்ச பந்தல்லாம் கிடையாது, பச்சை மட்டையில் பந்தல் போட்டு நல்ல சந்தனத்தை லாரி லாரியாக வந்து இறக்கி அந்த ரோடெல்லாம் போட்டு மெழுகி, சந்தனத்தில் மெழுகி தங்கத்தினாலேயே விளக்கு வச்சு அப்படியே ரோஜா பூவை தூவி பன்னீரும் சந்தன குழம்பும் குங்குமப்பூனால் அப்படியே கோலம் போட்டு ஞான சம்பந்தரை மயிலாப்பூருக்கு வர வச்சாராம். அப்படியே கண்ணில் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். கண்ணிலேயே எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தது, எனக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஞாபகம் வந்தது. 1993 வருஷம் ஞாபகம் வந்துச்சு. அந்த கதை வேண்டாம். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விளக்கெல்லாம் போட்டு ஜெகஜோதியாக இந்த ரோடெல்லாம் அப்படியே இருந்தது. அப்போது அவருடைய ஒரே பெண் இறந்து போய் எலும்பும் சாம்பலுமாக பானையில் வச்சுருந்தாங்க அஸ்தியை. அப்போ சுவாமி நேராக வந்து செட்டியார் சொல்கிறார், சுவாமி இந்த பானை உங்களுது அப்படின்னார். என்னையா பானைன்னார். என்னுடைய ஒரே மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்து போயிட்டா சுவாமி, அவளை உங்களுக்கு திருமணம் செய்யணும்னு நினச்சேன், முடியல, இந்த சாம்பலையாவது உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன்னார். நம்மளா இருந்தா, ஏய்யா செத்து போன அஸ்தியை கரைக்காமல் இதுக்கு ஒரு மண்டபம் கட்டி அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி இதை என் கையில் ஒப்படைக்கிறியே, இது நியாயமானு கேட்டிருப்போம். ஆனால் ஞானசம்பந்தர் பார்த்தார், மண்ணில் பிறந்தார் பெரும்பயன். மண்ணில் பிறந்தவனுடைய பெரும்பயன் எது தெரியுமா? ஒரு சிவனடியாருக்காவது ஒரு வேளையாவது அமுது படைக்கணுமா, சாப்பாடு போடணுமா. ஒரு சிவனடியார் கிடைக்கலன்னு தன் பிள்ளையவே அறுத்து சோறு போட்டார் சிறுத்தொண்டர்.
ஒரு சிவனடியாருக்காவது, இன்னைக்கு இத்தனை சிவனடியாருக்கு அவர்கள் அமுது படைக்க போகிறாங்க. அந்த புண்ணியத்தை அவர்கள் வாரி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர் சொல்கிறார், மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆர்த்தல், இது உண்மையாமெனில் உலகவர் முன் வருக. சத்தியம் சொல்கிறார். அடியார்கள் வாழ்வது உண்மை என்றால், அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்வது உண்மை என்றால், இந்த உலகவர் முன் வருக என்றார். அந்த பானை உடைச்சி வலது கை வளையல் ஓசையோட பூம்பாவை எழும்பினாள் என்று புராணம் சொல்லுகிறது. அந்த பூம்பாவையை எழுப்புற அளவுக்கு அவர் எப்படி பாடினார் தெரியுமா? சீகாமரம்னு ஒரு ராகம், நாதநாம கிரியைன்னு. மாயாமாலவைக்கு ஒரு சொரம் குறைவு, ஆனால் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லை. நாதநாம கிரியை தனியாக பாடணும், மாயமாலவை ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. சுத்த சாவேரியும் ஆவேரியும் கலந்த மாதிரி. நல்ல மட்டிட்ட புன்னயம் மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கபாலி சரம் அமர்ந்த மயிலை கபாலி 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 சரம் அமர்ந்த ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டு இட்டல் காணாதே போதியோ போதியோ பூம்பாவாய் போதியோ போதியோ, நீங்களும் சொல்லுங்க, போதியோ பூம்பாவாய் பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் பூம்பாவாய் அப்படி பாடினார் ஞானசம்பந்தர். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த குருகாவூர் வெள்ளடை அப்படிங்கிற ஊருக்கு போனார். பசியோடு போனார். சுவாமி என்ன பண்ணாரா, அடியார் வேடத்தில் அப்படியே அருமையான இதே மாதிரி பந்தெல்லாம் போட்டு நல்ல அருமையான தயிர் சாதம், கிராண்ட் ஸ்வீட்டில் வாங்கின புளியோதரை தொக்கு, நான் அதுதான் சாப்பிடுவேன் விரும்பி. கிராண்ட் ஸ்வீட், மோகன் காப்பி, கும்பகோணம், சில இதெல்லாம் பிராண்டாக வச்சு அப்போ அப்படி அந்த கிராண்ட் ஸ்வீட்டில் இருந்து வாங்கின அந்த புளியோதரையை
அம்பாள் சமைச்சு வச்சிருந்த அந்த சாதத்தில் போட்டு கிளறி நல்ல அருமையான தயிர் சாதம், தத்தி அன்னம், நல்ல திருமழபாடி சந்தையில் வாங்கின மாவுடுவை வாங்கி அப்படியே கீறி, திருச்சி ஆண்டாள் தெருவில் இருக்கிற மகாபலி கிழங்க வாங்கி அங்கே தான் கிடைக்கும். அதை அப்படியே ஊறுகாயாக எடுத்துக்கிட்டு சுவாமி அம்பாலை கூப்பிடாம தனியாக வந்தாராம். எப்படி? அந்தனர் வடிவில் திருநீரை பூசிட்டு வந்தாராம். நம்ம எங்கே சாப்பிடணும் தெரியுமா? அடியார் வீட்டில் சாப்பிடணுமா. உடம்ப திருநீர்லாம் பூசி தீட்சை வாங்கினவங்க அதுதான் முறை. அப்படி திருநீரை பூசிட்டு நிற்கிறாரா சுவாமி இப்படி கை கட்டிட்டு. சுந்தரர் வர்றார். அடியாரோட பசி நேரம், ராத்திரி மத்தியானம் 2:30 மணி. அவர் எங்கேயும் சாப்பிட முடியல. ஒரு அடியார் வர்றார். இவர்கிட்ட சிவாய நம அப்படின்னாராம். யார்? சுவாமி சொன்னாரா சுந்தரரை பார்த்து. எங்கே சாப்பிடாம போயிடுவாரோ? இவ்வளோ பொருள் வேஸ்ட்டாக போயிருமே இல்லையா? 350 ரூபாயில் சாதாரண புளியோதரை, 357 ரூபா டப்பா இல்லையா? ஜிஎஸ்டி சேர்த்தி. சாமி சுந்தரர் சாப்பிடாம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சிவாய நம வாங்கோ வாங்கோ அப்படின்னாராம். சுந்தரர் பார்க்குறார், இவர் யாரோ கோயில் சிவாச்சாரியார் மாதிரி. இன்றைக்கி எப்படி நம்முடைய சிவாச்சாரியார்கள்லாம் எவ்வளோ அன்பாக இருந்தாங்களோ அந்த மாதிரி சிவாய நம அப்படின்னு பேசினாராம். அப்போவே கனெக்டிங் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அடியாரை பார்க்கும்போது வாங்க பெருமானே, வாங்க சிவாய நம, போற்றிவோ நம சிவாய. அப்போ நம்ம ஆளியா? நம்ம ஆள் அடியார் தான். வேற ஒன்று சொன்னோம்னா வேற, வாங்க அப்படின்னு சொன்னோம்னா வேற. இப்போது என்கிட்ட கொஞ்சம் சாதம் இருக்குது, பசியாறிட்டு போகிறீங்களான்னு கேட்டாராம் அந்த அடியார். இவர் நெற்றியை பார்த்தா திருநீர் பூசியிருந்தார். யார்? வந்திருக்கிற சிவாச்சாரியார். அனுசிதம் கிடையாது, குற்றம் கிடையாது. சரி, பசி நேரத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு சாப்பாடு போடுறாரு. எனக்கும் இதே மாதிரி சில நேரங்களில் சுவாமி இப்படி தான் பண்ணுவார். நான் போன வருஷம் லண்டன் போகும்போது இதே மாதிரி மாட்டினேன். சில நேரங்களில் நான் வீம்பு பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் வேண்டான்னு போயிடுவேன். அப்புறம் போய் யோசிப்பேன், அடடா இப்போ எங்கே எதை போய் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னா, ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு பசி தாங்க முடியல, தனியாக வேற போகிறேன். அங்கேருந்து ஒரு அம்மா நல்ல குல்லாலாம் போட்டுட்டு எங்கள் பறக்கிற ஃப்ளைட்டில் அங்கேருந்து ஒரு பொட்டத்தை கொண்டு வந்து, சுவாமி நான் உங்களை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், நானும் என் வீட்டுக்காரும் கனடாவுக்கு போகிறோம், லண்டன் கனெக்டிங் ஃப்ளைட்டு, எங்கள்கிட்ட சப்பாத்தி இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்டுச்சு. அம்மா தாயே கொடு அப்படின்னு சொன்னேன். உடனே கொடுத்துட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்கள் ஆந்திராவில் இருந்து வர்றோம். ஆந்திராவில் இருந்து வர்றோம். உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டேன். என் பேர் கமலா அப்படின்னுச்சு இந்த அம்மா. கமலாம்பிகையே வந்து நம்ம செய்கிற தொண்டு எங்கே வந்து 60,000 அடி மேலே போனாலும் திருமுறை பாடுகிற வயிறு காயாமல் இருக்கணும்னு சாமி என்னை தேடி வந்து கொடுக்குறாரு. இதை விட என்ன அற்புதம் வேணும்? இதுதான் திருமுறை பாடுறவங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம். இதுதான் அதிசயம். நமக்கு சுந்தர மாதிரி சாமிலாம் வரமாட்டார். வந்தவர் யார்? சுவாமி தான். வந்த அந்த அம்மா யார்? அம்பாள் தான், சுவாமி தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ என்னை பாடவான்னு கூப்பிட்டதே சுவாமி அம்பாள் தான். சுவாமி அம்பாள் பேச மாட்டாங்க, அவங்க வடிவில் சுவாமி அம்பாள் உட்காந்து கூப்பிட்றாரு. நான் அப்படி தான் திரிபுர சுந்தரியாக மருந்தீஸ்வரராக நான் பார்க்குறேன். ஏன்னா சுவாமி டைரெக்டாக இவங்க மனசில் போக மாட்டார். அவங்க மனசுக்குள்ளே இவரை கூப்பிடியா அப்படின்னு சொல்கிறார். அதை சொன்னதுனால தான் இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்குறோம். இந்த சிறியவனும் வந்து இங்கே உட்காந்துருக்கிறேன். அவன் திருவடி கீழே இல்லை, நான் பாட்டுக்கு வேறு எங்கேயாவது கிளம்பியிருப்பேன், ஆவடியை முடிச்சுட்டு புறப்பட்டிருப்பேன். ஆனால் என்னை உட்கார சொல்லி என்னை அழைத்தவன் யார்? உள்ளே அமர்ந்திருக்கிற மா மருந்தீஸ்வரர், வான்மையூர் ஈசன். அவன் அவர்களுடைய மனதிலே புகுந்து என்னை அழைச்சிருக்கிறார், உங்களையும் அழைச்சிருக்கிறார். அதில் நிறைய அடியார்கள் பாவம் அப்படியே அரங்கமே நிரம்பி போச்சு.
நம்முடைய வீராயா கூட சொன்னார், எங்களுக்கு தெரியலையே சுவாமினார். எனக்கும் தெரியல. அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் நான் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் திருவான்மையூர்னு சொன்னபோது சுவாமி என்னை விடுவாரா, மான்மியூரீஸ்வரர் விடுவாரா? இல்லை நீ வரணும்ப்பா அப்படின்னு என்னை அழைச்சிவிட்டாரு. அப்படி சுந்தரர் சிவாய நம என்று பேசினார். அப்படியே கட்டு சாதத்தை அந்த காலத்தில் தும்பப்பூ மாதிரி இருக்கிற வேஷ்டியில் தெய்ய இலையை போட்டு நல்லெண்ணெயை தடவி அதில் புளியஞ்சாதம் வச்சு மடியோட கைப்படாமல் அதை கட்டி ஒரு கம்பில் மாட்டி கொண்டு வருவாங்க. இதுக்கு பேர் பொதிசோறுன்னு பேர். நாவுக்கரசருக்கும் கொடுத்தார். எச்சில் படாமல் அந்த சாதத்தை கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. சுந்தரர் ரொம்ப மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார். ரொம்ப பிரமாதமானது. கைலாஷில் செஞ்சது. இங்கே இருக்கிற அடுப்பங்கரையில் செய்யலப்பா. செஞ்சவ யார் தெரியுமா? திரிபுர சுந்தரியே செஞ்சிருக்கிறா. சுவாமிக்கு யார் மனையாள்? திரிபுர சுந்தரி. அம்மாவே தன் கைப்படவே இந்த புளியோதரை தயிர் சாதம்லாம் செஞ்சு சுந்தரர் சாப்பிட்றத சுவாமி அழகு பார்த்தாராம். சரிப்பா, நீ உண்ட கலப்பு தொண்டனுக்கும் உண்டு, செத்த நாள் இப்படி படுத்திருந்து தூங்கிட்டு போப்பா அப்படின்னு அவர் உட்காந்துருந்தாராம். நம்பிகள் அப்படியே அந்த பச்சை பந்தலில் அப்படி ஓரமாக அடியாரோடு படுத்திருந்தார். திடீர்னு 3:30 மணிக்கு ஒரே வெயில் வந்து அடிச்சுது. போட்டிருந்த பந்தலை காணோம், வந்த அந்தனரை காணோம், பொதிசோரை காணோம். என்னையா அது மாயாஜலமாக இருக்கே அப்படின்னு எழும்பி நின்று கண்ணை துடைத்து விட்டு திருநீரை பூசி பார்த்தாராம். சுவாமி அப்படியே கோபுரத்தில் விடையில் அம்பிகையோடு நின்னாராம். சுந்தரா, உன் பசி போக்க வந்தேனப்பா. அப்படியே கண்ணு ரெண்டும் கலங்கி நடுங்கி அப்படியே சாயங்கால வேளையில் இந்த பதிகத்தை பாடினார் சுந்தரர். என்ன ராகத்தில்? நட்ட ராகத்தில், பந்துவராலியில். நல்ல இத்தனை யாமாற்றை இத்தனை யாமாற்றை இத்தனை யாமாற்றை அறிந்திலே எம்பெருமான். இத்தனை யாமாற்றை அறிந்திலே எம்பெருமான். அறிந்திலே எம்பெருமான். அறிந்திலே எம்பெருமான். இத்தனை யாமாற்றை இத்தனை யாமாற்றை அறிந்திலே எம்பெருமான். அறிந்திலே எம்பெருமான். பித்தரே என்று உம்மை 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 பேசுவர் பிறரெல்லாம் பித்தரே என்று உம்மை பேசுவர் பிறரெல்லாம் பேசுவர் பிறரெல்லாம். முத்தனை மணி தன்னை முத்தினை மணி தன்னை முத்தினை மணி தன்னை முத்தினை மணி தன்னை முத்தினை மணி தன்னை
முளைத்தெழுந்த முத்தினை மணி தன்னை 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 மாணிக்கம் முளைத்தெழுந்த மாணிக்கம் முளைத்தெழுந்த முத்தினை மணி தன்னை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தனே முருகாவூ வித்தனே முருகாவூ வித்தனே முருகாவூ வித்தனே முருகாவூ வித்தனே முருகாவூ வித்தனே முருகாவூ வெள்ளடை நீ அன்றே வித்தனே முருகாவூ வெள்ளடை நீ அன்றே 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 ஆ, ஆ. இப்படி பாடினார். வித்தனே குருகாவூர் வெள்ளடை. அடுத்தது சொல்றார், பன்னிடை தமிழ் ஒப்பாய் பன்னிடை தமிழ் ஒப்பாய் பணத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடு இருள் சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர்வாராமே மனத்து இடரு வாராமே மின்னிடை குருகாவூர் 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 வெள்ளடை நீ என்றே வெள்ளடை நீ என்றே எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த பதிகம் உங்கள் காதில் வந்து விழும். சுவாமிக்கு சம்பந்தம் ஆனவங்க தான் இங்கே வந்து உட்கார முடியும். மற்றவங்களாம் அப்படியே போவாங்க. கோனா கோ கம்மிநாட்டி கோன்ன மாதிரி
எல்லாரும் உள்ளே வருவான், சுவாமியை அர்ச்சனை பண்ணுவான், பிரசாதத்தை வாங்குவான், விபூதியை வாங்கி தூணில் போடுன்னு அப்படியே கிளம்புவான். அவெல்லாம் வான்மியூர் சுவாமிக்கு அன்பன் கிடையாது. திருமுறையை பாடினா யார் கண்ணில் தண்ணீர் வருகிறதோ, திருமுறையை கேட்கணும்னு ஆசை யாருக்கு வருதோ அவங்க நெஞ்சில் ஈசன் இருப்பானா. சாமியை பார்த்தா ஒரு வாயிலிருந்து ஒரு பாட்டு வரணும். அது எந்த பாட்டோ, தேவாரம் ஒரு பாட்டு வரணும். சிவபுராண கேட்கணும்னு ஆசை வரணும். திருமுறையை பாடினா முதலாக உட்காந்து யூடியூப்பை ஆன் பண்ணி கேட்டால் அவங்க வீட்டில் சிவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் யார் கேட்டு என்ன பண்ணுறதுன்னா அவங்க வீட்டில் வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம், பூதம் இருக்குன்னு அர்த்தம். அவன் கஷ்டத்தை யாராலும் தீர்க்க முடியாது. திருமுறையை கேட்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா சுவாமி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வந்துட்டார்னு சந்தேகமே வேண்டாம். இந்த பதிகம் கேட்டால் உங்கள் உடம்புல அப்படியே அந்த புலகாங்கிதம் அடையணும், என்னமோ பண்ணணும், உடம்பெல்லாம் முறுக்கணும். அந்த ஐயா ஆடின மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அதுதான் அன்பு. ஆடுகோ பாடுகோ அரற்றுகோ ஆரூரான்னு சொன்னால் அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கணும். அதுதான் ஏன் உண்மையான பக்தி. பதிகம் பாடினா கண்ணில் தண்ணி வரணும், அப்படியே ஒரு கசிவு ஏற்படணும். அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுங்க, பத்திரத்தில், கைலாயத்தில் உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு அர்த்தம். கைலாயத்தில் நீங்கள் என்ன ஜாதியில் எங்கே பிறந்திருந்தாலும் சிவனை இப்போ தான் நான் வந்திருக்கேன், நான் நேற்று தான் வந்தேன், பரவாயில்லப்பா. இன்றைக்கி தேவாரம் கேட்டால் உன்னுடைய மனசு உருகிருச்சுன்னா நீ சிவனுக்கு பிடிச்சமானவன் நீ தான், வேறு யாரும் கிடையாது. நீ பெரிய பென்ஸு காரில் வரலாம், பிஎம்டபிள்யூவில் வரலாம். நான் போகாத காரா? அடேங்க அப்பா, அந்த காரோட விலையே 6 கோடி ரூபா. அந்த காரு நினச்ச சுந்தரருக்கு குதிரை தான் கொடுத்தா நமக்கு 6 கோடி ரூபா காரையே கொடுக்குறிய. என்னுடைய அன்பர் உட்காந்து அதை சொல்கிறார். ஏசியை போடு, வண்டியை ஆன் பண்ணி வை, சுவாமிக்கு ஹீட்டர் போடு, அதோ செய்கிறேன், ஆலம்பனா உங்கள் அடிமை அப்படிங்குது அந்த காரு. அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அந்த காரு சொல்கிறதெல்லாம் செய்யுது. இப்படியெல்லாம் ஒரு காரு நான் இப்போ தான் பார்த்தேன். அப்படியெல்லாம் சுவாமி அனுபவிக்க வச்சார். நம்ம ஊர் பழைய டப்பா பஸ் ஸ்டாண்ட்லேயும் போக வச்சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமி காட்டாதனவெல்லாம் காட்டுவார், கேளாதனவெல்லாம் கேட்பிப்பார், மீட்டேயும் ஆட்கொள்வார். யாரை சேர்க்கணும், யாரை பிரிக்கணும், யாரோட நீ இருக்கணும்னு வான்மையூர் ஈசன் அவன் போட்ட அந்த சபதம், அந்த அருள் வேற யாராலும் மீற முடியாது. அதை மீறினா மாட்டிக்குவோம். சாமி கூடவே இணைஞ்சிடணும், சிவன் அடியார் கூட வாழணும், நம்ம வீட்டில் இருக்கிற அடியார்களாக மாற்றணும், நம்ம பிள்ளைங்களை கோயிலுக்கு அழைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி குழந்தைங்க கேட்கணும். வாரியார் சுவாமி செய்தார். இன்றைக்கி நிறைய கோயிலில் பிரச்சாரம் பண்ண ஆள் இல்லை. இன்றைக்கி நிறைய கோயிலில் சமயத்தை போய் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்படியெல்லாம் நம்முடைய இந்த திருவான்மியூரில் மட்டும்தான் தேவாசிரிய மண்டபத்தில் நிறைய பிரச்சாரங்கள், அடியாருடைய பெருமைகள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே தலம் நம்முடைய திருவான்மியூர் தேவாசிரிய மண்டபம். ஆமாம், அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. எனக்கும் நிறையா செய்யணும்னு ஆசை சென்னையில், எல்லா ஊர்லேயும். ஆனால் தமிழ்நாடு நிறைய காத்திருக்கிறது. நான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து எல்லா ஊருக்கும் போகணுமே. சென்னையை மட்டும் பார்த்தா முடியுமா? இங்கே வந்தால் நல்லாயிருக்கும், கூட்டம் வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அடியார்கள் கிராமம் கிராமமாக போக வேண்டி இருக்கிறதே. என்ன செய்வது? பாடுவார் பசி தீர்ப்பார், பாடுவார் பசி தீர்ப்பார், பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணி களைவாய், பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய், ஓடு கலனாக, ஓடு கலனாக, உம்பலி குழல்வோனே, காடு நல் இடமாக, கடு இருள் நடமாடும், வேடனே குருகாவூர்,
வெள்ளடை நீ அன்பே வேலனை முருகாவூ வெள்ளடை நீ அன்பே வெள்ளடை நீ அன்பே தருமபுரத்தாருக்கு வாசித்த கரம். தருமபுரம் சுவாமிநாதன் ஐயான்னா நிறைய பேருக்கு தெரியாது. அவர் தேவார சிங்கம். நேற்று நாள் பிறந்த நாள், வைகாசி விசாகம். நாங்கள்லாம் அவருடைய பெருமையெல்லாம் தெரியாமல் பழகணும். ரொம்ப எளிமையாக இருப்பார். அவருக்கு அடிக்கடி சொல்லுவார், அண்ணன்லாம் ரொம்ப கூடவே இருந்தவங்க. நாங்கள் பார்க்க வரணும்னா ஒரு நம்பர் கொடுப்பார். ஒரு அந்த காலத்து பழைய ஃபோன் இருக்கும். ஒரு பேப்பரில் எழுதி, இந்தப்பா தாம்பரத்தில் இறங்கணும், தாம்பரத்தில் இறங்கி அங்கே டெலிஃபோன் பூத் இருக்கும், இப்படியே சொல்லுவார். அங்கே டெலிஃபோன் பூத் இருக்கும், அங்கே போய் இந்த நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணிட்டு வா அப்படிம்பார். நம்ம போய் உட்காந்து ஃபோன் பண்ணணும். ஐயா வரலாமான்னு. எங்கேப்பா இருக்க அப்படிம்பார். தாம்பரத்தில். வரும்போது சீவல் வாங்கிட்டியா, மல்லாட்டை வாங்கிட்டியா, டிஎஸ் மூக்கு பொடி டப்பா ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடு அப்படிம்பார். அதை ஒரு பொட்டலமாக கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா ரொம்ப சாதாரணமாக குன்றத்தூரில் எளிமையாக இருப்பார். மற்றவங்களாம் கோபக்காராக இருப்பார். ஆனால் அடியார்களுக்கு, உண்மையான அன்பர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் தான் சொன்னார், எந்த கோயிலுக்கும் வேலைக்கு போயிடாதப்பா, உன்னை மதிக்க மாட்டான்ப்பா, நீ இப்படியே சுதந்திரமாக இரு. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னமும் இவன் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நீ எந்த கோயிலையும் போய் இருக்காத. அப்படி போனோம்னா முதல்ல அந்த பொட்டலத்தை அப்படி திருப்பி வைப்பார். வச்சுட்டு அந்த நாசிகா பூஷணம்னு பேர், எதுக்கு, மூக்குப்பிடிக்கு பேர். அந்த பொடியை எடுத்து அந்த பாக்கெட்டை கிழித்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு, டப்பாலாம் இப்போ வச்சுக்கிறதில்ல, ஒரு பொட்டலம் தான் வச்சுருப்பார், ஒரு ரப்பர் பேண்டை போட்டு. அவர் பொடி போடுற விதமே தனி. எல்லா வாத்தியாரும் போடுவாங்க. பெரிய மகான் வேலாயுத ஓதுவா மூர்த்திகளிலிருந்து, சங்கரநாயன ஓதுவா மூர்த்திகளிலிருந்து அது போட்டதான் பாட முடியுமோ தெரியல. அந்த ரசனையே ரசனை. அவர் அந்த பொடி போடுற அழகே அவ்வளவு. அப்படி பொடியை எடுப்பார், ஆலாபரணம் பண்ணிக்கிட்டே எடுப்பார், ஏதாவது பாடிட்டு தான் எடுப்பார். நல்ல காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கிறார். சுப்பிரமணியன்னு பேர் அவருக்கு. தேவார இசை உலகில் தேசிகர் பரம்பரையிலிருந்து வந்தவர். ரொம்ப அர்ப்பணிப்போடு வாசிக்கக்கூடியவர். நம்முடைய சுரேஷ் ஐயா, முகர் சிங், இவங்க எல்லாம் இன்னைக்கு 4 மணி நேரம், இப்போ 2 மணி நேரம், என்னோட இவங்க 6 மணி நேரம். அப்படி இந்த ராகத்தை அப்படி தான் மெதுவாக பாடுவார். நல்ல
மெதுவாக அப்படியே பாடுவார். இந்த பொடியை அப்படி எடுத்து அப்படின்னு போட்டுட்டு ஒரு கணப்பார். இந்த தொண்டை அப்போ தான் சூடு ஏறும், இந்த சளியெல்லாம் இறங்கி அப்படின்னு அந்த சிங்கம் எப்படி பாடுமோ அப்படி பாடக்கூடியவர் அவர்கள். ஏன் நான் திரும்ப திரும்ப எல்லா மேடைகள்லையும் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மகான்களை நினைக்கலைன்னா நம்ம மறந்துடுவோம், நன்றி மறந்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இளைய தலைமுறைகள் இப்படி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி சாமானியனுக்கு கூட இன்றைக்கி பத்மஸ்ரீ கொடுத்துருக்கிறார். அதனால தான் உலக வரலாறுலேயே ஒரு தேவார ஓதுவா மூர்த்திகள் பத்மஸ்ரீ பட்டம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அது திருமுறைக்கு பெருமை அல்லவா? இதற்கு வித்திட்டவர் யாருன்னா தர்மயாதின குருமணிகள். தர்மயாதின 27வது குருமணிகள் அதற்கு வித்திட்டவர், விதை போட்டவர். அதை மறுக்க முடியுமா? அப்படி இந்த திருமுறைகள் உங்களை எல்லாரையும் உயர்த்தும். நாங்கள்லாம் சாதாரணமாக இருந்தவர்கள். ஆனால் தேவாரம் எல்லாரையும் இன்னைக்கு பெரிய இடத்துல வைத்திருக்கிறது. அப்படி இந்த காந்தார பஞ்சமம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ராகம். இது கொல்லம்பூதூர்னு ஒரு தலம். தீபாவளி முடிஞ்சு அமாவாசை அன்னைக்கு ஞானசம்பந்தர் நேர மதுரையில் இருந்து புறப்பட்டு போனார். எங்க திருநள்ளாரை போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு போகிற வழியில் திருவாரூர் பக்கத்தில் கொட்ராச்சைன்னு ஒரு ஊர், அந்த ஊரை தாண்டி செல்லூர்னு பேர். அந்த ஊரில் முள்ளியாறுன்னு ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றங்கரையில் வில்வவனநாதர்னு பஞ்ச அர்த்தஜாம கஷேத்திரத்தில் ஒன்று இந்த கொல்லம்பூதூர், திருக்களம்பூர்னு இன்றைக்கி பேர். அதுக்கு செட்டியார்கள் திருப்பணி. அந்த ஊரில் ஞானசம்பந்தர் அப்படி போகிற பொழுது பெரிய ஆறு வெள்ளம், காட்டாற்று வெள்ளமாக போகுது. ஆனால் சுவாமியை கோபுரம் தெரியுது. சுவாமியை பார்க்கணும்னு ஞானசம்பந்தருக்கு ஆசை. ஆனால் விலகி போகவும் முடியல. சரி, ஓடக்காரன் போட்டு ஓட்டுறவன் இருப்பானான்னு பார்த்தா அவனும் அடிக்கிற வெள்ளத்தில் எங்கே போட்டு ஓட்டுறது, பயந்து அவனும் போயிட்டான். கூட வந்த அடியார் சொன்னாங்க, சுவாமி நம்ம புறப்படுவோம்னா. இல்லைப்பா, நான் அந்த சுவாமியை பார்க்காமல் நான் வரமாட்டேன்னு சொன்னார். உடனே ஓடத்தின் கட்டை அவிழ்த்து அடியார்கள் எல்லாரையும் அந்த ஓடத்தில் ஏற்றி, நம்மளா இருந்தால் ஏறுவோமா? ஏயா இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது, நம்மெல்லாம் போனோம்னா அடிச்சுக்கிட்டு போயிடாதா? எங்கள் உயிருக்கு யார் கேரண்டி அப்படின்னு கேட்போமே. ஆனால் அடியார்கள் நம்பினார்கள் ஞான சம்பந்தரை. எல்லாரும் ஏறினாங்க. இன்றைக்கும் அந்த விழா தீபாவளி மறுநாள் அந்த விழா நடக்கும். போய் பாருங்கள். திருக்கொல்லம்புதூர், திருவாரூர் பக்கத்தில், கொட்ராச்சேரி பக்கத்தில் இருக்குது. ஆமாம், அதில் ஏற்றுறார். இவரும் ஏறி நிற்கிறார். நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்பர் தம்மை கொட்டமே என்று நவின்று பாடினாராம். இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். பெருசாக தேவார உலகத்தில் அங்கங்கே பாடுறது கிடையாது. ஆனால் ரொம்ப ரேர். இன்றைக்கி இந்த மாதிரி பதிகங்கள்லாம் பாடணும்னு அவர்கள் விண்ணப்பம் வைத்தார்கள். எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது வேணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு 2 மணி நேரம்தான் வழங்கியிருக்கிறார்கள். நான் நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு வரும் பொழுது நான் ஒரு முழு நேரம் உங்களோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வான்மையூர் ஈசன் அனுக்கிரகம் செய்வார் என்று எண்ணி இந்த பதிகத்தை கேதார கௌலைன்னு பேர். தேவார உலகத்தில் இந்த ராகத்துக்கு தனி இடம் உண்டு. சொற்றுனை வேதியன் சோதிவானவன்
நமச்சிவாயவே கற்றுணை பாச்சினும் நற்றுணையாவது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோ கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே கொட்டமே கமழும் கொல்லம் பூதூர் 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 கொட்டமே கமழும் கொட்டமே கமழும் கொல்லம் பூதூர் கொட்டமே கமழும் கொல்லம் பூதூர் கொட்டமே கமழும் கொட்டமே கமழும் கொல்லம் பூதூர் 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 நட்டம் மாடிய நம்பனை உள் நட்டம் மாடிய நம்பனை உள் கொட்டமே கமழும் கொல்லம் பூதூர் நட்டம் மாடிய நம்பனை உள்க நட்டம் மாடிய நம்பனை உள்க நட்டம் மாடிய நம்பனை உள்க நட்டம் மாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக
சொன்னபடி அந்த ஓடத்தில் ஏறி இப்படி பாடினார் ஞான சம்பந்தர். 1500 ஆண்டுக்கு முன்னாடி யாருமே ஓட முடியாத அந்த ஓடத்தை காட்டாற்று வெள்ளத்து நடுவில் அடியார்களையெல்லாம் அந்த படகுல ஏற்றி துடுப்பு இல்லாமல் ஓடக்காரன் இல்லாமல் தமிழ் கீதம் பாடி அப்படியே தன்னை போல மாயாஜாலமாக ஓட்டி காட்டினவர், தமிழ் பாடி காட்டினவர் ஞான சம்பந்தர். இதை பாடுறதுக்கு எனக்கு பெரிய புண்ணியம் கிடச்சிருக்கு. நான் என்ன ஜென்மம் புண்ணியம் பண்ணினோ தெரியல. ஐயாரப்பர் போட்ட பிச்சை, ஞான சம்பந்தர் கொடுத்த பிச்சை இது. இல்லட்டா எனக்கு இந்த மாதிரிலாம் வருமானு எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசில் எனக்கு பேச்சு வராது. அப்படி நம்ப மாட்டேங்க நீ சொன்னா இல்லையா? பேச்சு வராது. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், சுவாமி மலைக்கு போய் தேன் அபிஷேகம் பண்ணி அதை நாக்கில் தடவுவார். தடவிட்டு ஒரு பேப்பரில் இந்த பதிகத்தை எழுதி தினந்தோறும் என்ன படின்னு சொல்லுவார். அவங்கெல்லாம் சொல்லலைன்னா நமக்கு என்ன தெரிய போகுது? நாங்கள்லாம் அவங்க அப்படி தேவார ஞானத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். நான் படிப்பேன். சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரணழிய அரணமதில் முப்புறமெறிய விரவு வகை சரவிசைகொள் கரமுடைய பரமனிடமாம் 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 பரமுறையில் வர நிறைகொள் நிறை நிறைகொள் வரு சுருதி சிறபுறையினால் பிரமனுயர் அரணழில்கொள் சரணையினை பரவவள பிரமபுரமே 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 பிரமபுரமே. இப்படி பாடினதுனால ஞான சம்பந்தர் போட்ட பிச்சை. நான் இதற்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறேன். இதை இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு தேவாரம் வளர்ச்சி அடையணும், திருமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பாமர ஜனங்கள் இந்த பதிகத்தை எல்லாரும் பாடணும், பதிகத்துடைய சுவையை உணரணும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இன்ன பதிகம் இன்ன இடத்துல பாடியது இன்ன புண்ணியம், அதை சொல்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த பெரியவர்கள். அவர்கள் குடும்பம் சேமமாக இருக்கணும், அவர்கள் பிள்ளைய தீர்க்க ஆயுசோடு இருக்கணும். இங்கே சுவாமியே வந்து உட்காந்துருக்கார் இந்த சபையில், எனக்கு தெரியும். வான்மை ஈர்சிப்பாங்க, உள்ளே கிடையாது, அது தெரியுமா? அவர் இருப்பு கொண்டிருக்குமா உள்ள? 1500 வருஷம் ஆச்சுப்பா இந்த மாதிரி பாட்டு கேட்டு. இப்போ அவர் வெயிட்டிங்கில் இருக்கார். எதுக்குன்னு தெரியுமா? எதுக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஊர் பதிகத்தை பாடி அவர் கேட்கணும்னு வெயிட்டிங். சுவாமி வெயிட்டிங் இல்லையா? அது என்ன ராகம்? பைரவி. ஞான சம்பந்தர் உள்ள இந்த தேவார உலகத்தில் பைரவிக்குன்னு ஒரு இடம் உண்டு. என்னவி? பைரவி.
கையார் வெண்மழுவ கையார் வெண்மழுவ மழுவ கையார் வெண்மழுவ கனல் போல் திருமேனியனே கனல் போல் மழுவ கையார் மழுவ கனல் போல் மேனியனே கனல் போல் மேனியனே மையார் மையார் திரிபுர சுந்தரி மையார் ஒன் கண் நல்லாள் உமையாள் வளர் மார்பினனே நல்ல நல்ல நானோ செய்யார் 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 செங்கையல் பாய் செங்கையல் பாய் திருவான்மியூர் உறையும் செய்யார் செங்கையல் பாய் திருவான்மியூர் 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 உறையும் ஐயா வான்மியூர் உறையும் ஐயா திருவான்மியூர் உறையும் ஐயா வான்மியூர் உறையும் ஐயா ஐயா வான்மியூர் ஐயா வான்மியூர் ஐயா அவர் வந்துடுவார். அவர் இங்கே வரணும்னா நீங்கள் கூப்பிடணுமே. அங்கே போய் முன்னாடி நின்று அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் அப்புறம். இந்த வார்த்தையை சொன்னால் அவர் ஓடி வருவார், பின்னாடி தட்டுவார், என்னை ஏண்டா கூப்பிட்ட? திருவான்மியூர் ஐயா திருவான்மியூர் ஐயா உன்னையல்லால் உன்னையல்லால் அடையாது எனது ஆதரவே ஐயா உன்னையல்லால் அடையாது அடையாது எனது ஆதரவே ஆதரவே
இப்படி பாடினார் ஞானசம்பந்தர். விரையார் கொன்றையினாய் விடமுண்ட மிடத்தினே 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 உரையார் பல்புகழாய் உமை நங்கையோ பங்குடையாய் உரையார் பல்புகழாய் உமை நங்கையோ பங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவாழ்மையோர் உரையும் திரையார் தென்கடல் சூழ் திருவாழ்மையோர் உரையும் திரையார் தென்கடல் சூழ் திருவாழ்மையோர் உரையும் திருவாழ்மையோர் உரையும் திருவாழ்மையோர் உரையும் திரையார் தென்கடல் சூழ் திருவாழ்மையோர் உரையும் அறைய உண்மை எல்லார் அடையாதன ஆதரவே அடைய உண்மையல்லார் அடையாதன ஆதரவே அறைய உண்மையல்லார் அடையாதன ஆதரவே இப்படி பாடினார் ஞானசம்பந்தர். முழு பதிகமும் பாடணும்னு ஆசை தான். ஆனால் இங்கே நேரத்தோட அவகாசம் நம்ம எல்லாம் இழுத்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ அருமையான மாசில் வீணை, மாலை மதியம் வந்து விட்டது, தென்றல் தான் வரமாட்டேங்குது. திருநெல்வேலிக்கு போனால் அருமையாக இருக்கும். பொதிகை அடியில் போனீங்கன்னா, திருநெல்வேலியில் விகேபுரம் அம்பாசமுத்திரம்லாம் போனீங்கன்னா, போன வாரம் அங்கே தான் இருந்தேன். அப்படியே ஜில்லுன்னு அகஸ்தியர் மலையிலேருந்து அப்படியே காற்று வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போகும். ஆனால் சென்னையில் சுவாமியுடைய அருள் காற்று தான் நம்மகிட்ட நிச்சயமாக படும் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்தவங்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ராத்திரி திருவான்மை ஈசன் வருவார் கனவில். யாருடைய பாதம் இன்னைக்கு திருமுறையை கேட்கணும்னு இந்த சன்னதியை இந்த கோயிலை மிதிச்சதோ அவருடைய வீட்டில் சுவாமியுடைய பாதம் இருக்கும். இது சத்தியம். பால்வண்ணநாதர் உங்களுடைய இல்லத்தில் வந்து இருப்பார். இது சத்தியமான உண்மை. கேட்குற எல்லாருக்கும் கிடைக்கும். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த தேவாரத்தை பாடுறதுக்கு கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பாடுறதை விட கேட்குறது பெரிய புண்ணியம் தெரியுமா? நீங்கள் என்னதான் பாடினாலும் ஒருத்தர் பாடுறதை கேட்டிங்கன்னா நமக்கே உருகிரும். அப்படி கன்றாரும் கமுகின் கன்றாரும் கமுகின் வயல் சூழ்தரு காழி தண்ணி கன்றாரும் கமுகின் வயல் சூழ்தரு காழி தன்னுள் நன்றான புகழ நன்றான புகழ மிகு ஞான சம்பந்தன் உரை மிகு ஞான சம்பந்தன் உரை மிகு ஞான சம்பந்தன் உரை உரை குன்றாது எத்த
ஏத்தவல்ல சென்றார் தம் இடர்த்தீ 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 திருவான்மியூர் உறையும் திருவான்மியூர் உறையும் திருவான்மியூர் உறையும் திருவான்மியூர் உறையும் குன்றாது ஏத்தவல்லார் குன்றாது ஏத்தவல்லார் குன்றாது ஏத்தவல்லார் கொடு வல்வினை போயருமே கொடு வல்வினை போயருமே வல்வினை போயருமே கொடு வல்வினை போயருமே கொடு வல்வினை போயருமே அரூரமந்தரசே போற்றி. நாவுக்கரசர் பாடிய திருக்குறுந்தொகை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் இன்னொரு பதிகம் பாடியிருக்கிறார். வினா உரைன்னு ஒரு பதிகம். அதை பெருசாக யாரும் பாடுறதில்லை. இந்த பதிகத்தை யாரும் பாடுறதில்லை. இந்தளம்னு ஒரு பண்ணு, இந்தளம்னு ஒரு பண்ணு, மாயாமாளவ கவுளை அப்படின்னு பேர். கரையோளாம் கடலில் பொலி சங்கம் வெள்ளி இப்பிவல் திரையுள்ளாம் கழிவீனுகனும் திருவான்மியூர் 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 உரையுள்ளாம் பொருளாய் உலகுடையேர் சொல்லி வரையுள்ளாம் மடமாதுடனாகிய மாண்பதே 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 என்ன பிரமாதமான வாசிக்க. இந்த மாதிரி பாடினாதான் அவருக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாதாரணமாலாம் பாடினோம்னா இதுதான் இதனால தான் தேவார உலகத்தில் இவர்களுக்கு மிஞ்சிய ஆள் கிடையாது இந்த மிருதங்க வாசிக்கிறதுக்கெல்லாம். காரணம் அந்த அர்ப்பணிப்பு அல்லவா. இப்போ நாவுக்கரசர் பாடிய பதிகம் விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்ட நாயகன் கண்ணடி சூழ்மில்கள் மலர் கொண்டு விரைந்து நீர் அண்ட நாயகன் கண்ணடி சூழ்மில்கள் கண்டு நீர் செய்த
சுற்றமும் பொய்மையும் விட்டு நீ அருளும் மாதரே மாற்றிமய கருத்து அருளும் மாதரை மாற்றிமய கருத்து அருளும் வல்ல அருளும் வல்ல ஆதியாய் என்றலும் அருளும் வான்மியூரீசனே அருளரு தேடும் வான்மியூரீசனே 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 மந்தமாகிய சிந்தைமய கருத்து அந்த மீகுணத்து ஆணையடைந்து எந்தை ஈசனென்று ஏத்திடுவல்லிரே வந்து நின்றிடும் வான்மியூரீசனே 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 நன்னனா நன்னனோ ததனா உள்ளம் உள் கலந்து உள்ளம் உள் கலந்து ஏத்த வல்லார்க்கு அல்லால் கள்ளமுள்ள வழி கசிவானவன் 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 வெல்லமும் அறவும் பிறவும் சடை வெள்ளமும் அறவும் பிறவும் சடை வள்ளலாகிய 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 வான்மியூர் வான்மியூர் திருவான்மியூர் வான்மியூர் ஈசனே. இந்த சுவாமி பேரை சொன்னாலே உங்கள் பாவம் போகும். திருவான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே படங்கொள் பாம்பரை பால் மதி சூடியை படங்கொள் மென்முலை மாதொரு கூரனை தொடர்ந்து நின்று தொழுது எழுவார் வினை அடங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே
நெஞ்சில் ஐவர் நினைக்க நினைக்கு உறார் பஞ்சின் மெல்லடியார் உமை பங்கா என்று அஞ்சி நான் மலர் தூவி நான் மலர் தூவி அழுதிரேல் வஞ்சம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே நுணங்கு நூலையன் மாலும் அருகிலார் குணங்கள் தாம் பரவி குறைந்து கவர் சுணங்கு பொன்முலை தூமொழியார் அவர் வணங்க நின்றிடும் வணங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே வான்மியூர் ஈசனே வான்மியூர் வான்மியூர் திருவான்மியூர் திருவான்மியூர் ஈசனே ஈசனே வயசு ஆக ஆக குரல் மங்கிடும், பல்லு போயிடும், சளி போய் தொண்டையை அடைக்கும். அந்த நேரத்தில் அதான் வரும். என்னம்மா இப்படி படுத்துறியம்மா, என்னம்மா வேணும், பத்திரத்தில் எங்கம்மா வச்ச, நகையெல்லாம் எங்கம்மா வச்ச, பீரோ பீரோ. அடி பாவி எங்கே வச்சிருக்க சொல்லு, செத்து போயிடுவேன். பணத்தை எங்கே வச்ச, அதுதான் தெரியல. ஐயோ, பெத்த குழந்தை, மனைவி எல்லாரும். ஆனால் அந்த நிலைமைக்கு விடமாட்டார் சுவாமி. நோயுற்று அடராமல், நொந்து மனம் போகாமல், பாயில் கிடவாமல் நம்ம எல்லாம் அப்படியே கைலாயத்தில் நல்லா அப்படியே வான்மியூர் ஈசனே கொண்டு போயிடுவார் மேலே. அப்படியே நிற்பார் சுவாமி இங்கே வானத்தில். இதை இந்திர விமானத்தில் விடை வாகனத்தில் ரிஷபாருடர நிற்பார். வாடா ராஜா, என் பதிகத்தை பாடும்போதே உன் உயிர் போயிடுத்தா, வா 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 கைலாயத்தில் வா. இதுதாங்க முக்தி, இதுதான் முக்தி. ஐயோ அம்மானு கத்திட்டு மலசலம் போய் எப்போ போவாரும் டாக்டரை போய் கேட்குறது வாழ்க்கை கிடையாது. நம்ம இறந்து போயிட்டா யாராவது ஒரு அடியார் வந்து நம்ம நெஞ்சில் ஒரு பிடி விபூதியை போட்டு ஒரு 4 வில்வத்தை தூக்கி நெஞ்சில் வச்சு ஒரே ஒரு திருவாசகம் ஒரு தேவாரம் பாடினா இதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம். கடைசியாக அதை சம்பாதிச்சு வச்சுக்கொள்ளுங்கோ, போகிறோம். நீங்கள் சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்த்து வைத்து கொள்ளுங்கள், வேண்டான்னு சொல்லலை. அதெல்லாம் வேணும், பணம் வேணுமே, காசு வேணுமே. ஆனால் அதை விட அந்த காசை அனுபவிக்கிறதுக்கு சுவாமியுடைய சிவபுண்ணியம் வேணும். இதை புரிஞ்சுக்குங்க. நிறைய காசு இருந்து பிரயோஜனம் இல்லை, காசு இருந்து அதை அனுபவிக்கணும். அதுதான் சுகம்னு பேர். சேலத்தில் சுவாமி பேர் சுகவனேஸ்வரர்னு பேர். நிறைய பெரிய பங்களா இருக்கு. லேசாக பைனல் காலில் எலும்பு விலகிடுச்சு, தூங்க முடியுமா பங்களாவில்? நல்ல குர்லான் மெத்தை இவ்வளோ பெருசு, அப்படி உட்காந்து தூக்கி அதுவே போடும் மேலே கீழேயுமா. 20,500 ரூபா. ஆனால் ஃபைனல் காலில் டாக்டர் படுக்கப்படாதுன்ட்டார, வேலைக்காரன் தூங்குவான் அதில் வந்து. இல்லையா? இது தேவையா? ஒரு பாதுஷா சாப்பிட முடியுமா அவங்களால? சுகர் வந்துருச்சுன்னா லட்டு சாப்பிட முடியுமா? யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான். ஆனால் இந்த மாதிரி விழா செஞ்சு சேர்த்த பணத்தில் சிவபெருமானுக்காக, சுவாமிக்காக, தர்ம காரியத்திற்காக, மகா பெரியவர் சொன்ன மாதிரி தர்ம காரியத்திற்காக செய்யணும். ஆமாம், இன்னைக்கு காஞ்சி மகான் இல்லைன்னா தர்மம்லாம் இல்லை. அப்படி செய்தவர்கள் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த விழாவிற்கு காரணமாக இருந்தவர்கள் பேரே சங்கர குரு. ஷண்மதத்தை தாபித்த சங்கர குரு.
அப்பேற்பட்ட நாமகரணமுடைய சங்கரகுரு சுப்பிரமணியம் என்கிற திலக், அப்பேற்பட்ட அந்த புண்ணியவான்கள் அவர்களுடைய பிறந்தநாள் வைகாசி விசாகம். அந்த பிறந்தநாளுக்கு அடியாருக்கெல்லாம் இந்த சமாராதனை பண்ணணும்னு, அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும்னு அந்த பெரியவர்கள், அந்த அடியார்கள் அவர்கள் ஆசைப்பட்டு இந்த விழாவை, யார் வந்தால் இவ்வளோ அடியார் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் என்ன பிடிச்சா யாரை வான்மையூர் ஈசன், அவன் இருக்கான், பித்தன் ஒருத்தன் இருக்கான்டா, என்னுடைய மகன், எனக்கு அப்பா அவர் தான். உங்கள் உடம்புல ஓடுறதெல்லாம் ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், என்னமோ பாசிட்டிவ். என் உடம்புல ஓடுற ரத்தம் எஸ் பாசிட்டிவ், சிவன் ரத்தம். அது எது? ஏன் அப்படின்னா, என் உடம்பை நீங்கள் அறுத்து கூறாக்கி போட்டாலும் அது சிவ 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 என்று தான் சொல்லுமே தவிர வேற ஒன்றையும் சொல்லாது. நான் இன்றைக்கே ரெடியாக இருக்கிறேன், எப்போ வேணாலும் ரெடி. ஐ எம் கெட் ரெடி, ஸ்டார்ட். நான் ரெடியாக இருக்கேன். ஏன்? எனக்கு கவலையே இல்லை, நிறைய சிவபுண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாமி கேட்பார், உன்னை சென்னையில் பிறக்க வச்சனே, பெரிய பங்களா வீட்டில் கம்பெனியில் இருக்க வச்சனே, நீ என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணல சாமி, தினமும் பீச்சுக்கு போவேன், பெசன்ட் நகர் பீச்சுக்கு போவேன், வேடிக்கை பார்ப்பேன், செல்ஃபி எடுப்பேன், சினிமாவுக்கு போவேன், ஜாலியாக இருந்தேன். போடா நரகத்துக்குன்னு அனுப்பி வைப்பார். சுவாமி, நான் திருவான்மியூர் கோயிலை போய் உழவார பண்ணி செஞ்சேன், பதிகம் பாடினேன், உனக்கு மலர் தொடுத்தேன், சங்கை முழங்கினேன், அடியாரை கண்டா வணங்கினேன், உன் பதிகத்தை பாடினேன், கோசாலையை சாணத்தை போய் அள்ளினேன், உழவார பண்ணி செஞ்சேன். வாடா ராஜா, நீ தான் உள்ளே வரணும், வா உட்கார் வா. மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார், பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன் என்று சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி தமிழ்நாட்டில் பிறந்தா சிவாலயத்துக்கு போகணும், சிவன் கோயிலை உழவார பணி செய்யணும், நெற்றியில் திருநீர் பூசணும். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, திருநீர் பூசலைன்னா நம்முடைய சமயத்தை, நம்முடைய சனாதன தர்மத்தை இன்னைக்கு காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன்னு, ஒன்றும் பண்ண முடியாது ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா. வான்மையூர் ஈசன் இருக்கிற வரைக்கும், இன்னைக்கு திருவள்ளுவருடைய பிறந்த நாள், தமிழ் முனிவர் அவதாரம் செய்த மயிலாப்பூரில், இன்னைக்கு சொல்கிறேன், நம்முடைய திருமுறைகள், நம்முடைய வேதங்கள், நம்முடைய ஆகமங்கள் இருக்கிற வரையிலும் நம்முடைய சம்பிரதாயத்தை, இனி ஒரு 1000 வருஷம் ஆனாலும் இந்த திருவான்மியூரில் இதே கூட்டம் இருக்கும், இதே தியாகராஜர் புறப்பாடு இருக்கும். கபாலிக்கு எல்லாரும் கபாலி கபாலின்னு வாத்திய வாசிக்க தான் போகிறாங்க. இதை யாராலும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது. 1000 கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவது இல்லை. நான் செத்து போனால் கூட 1000 சிவாக்கர தேசிகர் வந்து கொண்டே இருப்பார்கள், வந்து கொண்டே ரத்த பீஜன் மாதிரி வருவான். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் சுவாமிகிட்ட வைக்கிற ஒரே விண்ணப்பம், நான் ஞான சம்பந்தர் வழியில் வந்தவன், அவர் பரம்பரையிலிருந்து வந்தவன். அதுக்காக சொல்கிறேன், ஞான சம்பந்தர் கொடுத்த இந்த யோகிதை, இந்த தகுதி, அவர் காலத்தில் எப்படி மைக் இருந்ததா, மிருதங்கம் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. இங்கே வரும்போதெல்லாம் கூட, இன்றைக்கி கூட நம்ம கூட 50 பேர் வர்றாங்க, அவர் கூட யாருமே வரல. அதுவும் நாவுக்கரசர் கூட ஒருத்தம் கூட வரல. அவர் தனியாக போகிறார் கைலாசம் வரைக்கும். ஆனால் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய துணை, இவ்வளோ அதிகாரங்கள், பவர். அதனால் சுவாமி நிறையா கொடுத்துருக்கிறார். அது போன ஆட்சியும் சரி, இப்போ இருக்கிற ஆட்சியும் சரி, இதை வச்சு அடியார்களை காப்பாற்றணும். அதுதான் நாங்கள் போராடுறோம். இங்கே இருக்கிற அடியார்கள் மிக சிறப்பாக இருக்கணும், அடியார்களுக்குன்னு ஒரு தனி வாரியம் உருவாகணும். இந்த அரசாங்கம் செய்யும் நம்பிக்கை இருக்கிறது, அதை செய்வார்கள். அதை வலியுறுத்த எங்களுக்கு துணிச்சலும் இருக்கிறது, திராணியம் இருக்கிறது. அதை செய்வேன் என்று சொல்லி, நிச்சயமாக நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடையும். எங்களை போன்றவர்கள் அதில் நிச்சயமாக உறுப்பினராக இருந்து வழி நடத்துவார்கள். எல்லா கோயிலையும் ஓதுவா மூர்த்திகளை நியமிக்கணும், தேவாரம் பாட வைக்கணும், அடியார்கள் திருவாசகம் பாடுறதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது, கைலாயவாதியை வாசிக்க தடை வரக்கூடாது, உழவார பணி செய்ய தடை வரக்கூடாது, சிவபூஜை மாநாடு தடை வரக்கூடாது, சைவ சித்தாந்தம் படிப்பதற்கு தடை வரக்கூடாது, ஆதின மரபுகளை போற்றுவதற்கு தடை வரக்கூடாது. இதுதான் நம்முடைய சம்பிரதாயம், இதுதான் சனாதன தர்மம். இதை நீங்கள்லாம் சேர்ந்தீங்கன்னா நிறைய செய்ய முடியும் என்று சொல்லி, நம்முடைய சங்கரகுரு சுப்பிரமணியம் என்கிற திலக் அவர்கள் தீர்க்க ஆயுளோடு
நிறை செல்வத்தோடு நீங்கள் எல்லாரும் அவர்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல நல்ல ஆதியும் அரண் அயன் மாலுமாய் பாதி பெண்ணுருவாய பரமன் என்று சோதியுள் ஓதி உள் குழைந்து ஓதி ஓதி உள் குழைந்து எத்த வல்லார் அவர் எத்த வல்லார் அவர் வாதை தித்திடும் வான்மியூரீசனே 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 வான்மியூரீசனே. இந்த உடம்பு ஓட்டையில் ஆன உடம்பு, பொத்தை உடம்பு. ஏன் வேர்வை பாருங்க எல்லா இடத்துக்கும் வரும். ஓட்டை உடைய உடம்பு இந்த உடம்பு, ஓட்டை மாடமா. அதில் 9 வாசல். மூக்கே நீ முரலாய். எங்கே முரளுது? பஸ் ஸ்டாண்டில் போனோம்னா அப்படியே எண்ணெயில் போட்டிருப்பான், பிரமாதமாக இருக்கு. இப்போ தாண்டா திருவான்மியூர் போய் சுவாமி பிரசாதத்தை வாங்கி கண்ணில் ஒத்தலை. அதுக்கு முன்னாடி மூக்கே நீ முரலாய். நல்லா வாழைக்காய் பச்சி போட்டாங்கன்னா வாயே வாழ்த்து கண்டாய். எப்போ முடிப்பாரோ, எப்போ பிரசாதம் கிடைக்குமோ இந்த வாயில் போடலாம்னு நினைக்கிறோம். கைகால் கூப்பி தொழில் கும்பிட்றதில்ல. கோயிலில் போனால் நாங்கள் சாமியை எப்படி கும்பிடணும்னு எங்கள் சமயம் சொல்லித்தரவே இல்லை. அர்ச்சனை பண்ணுறோம், பேரை சொல்கிறோம், அர்ச்சனை பண்ணுறார். மமபாத்த சமஸ்த துரித அக்ஷயத்வாரா பேரை சொல்லுங்க, பேரை சொல்கிறோம். அவர் பூவை வைக்கிறார். இவனுக்கு கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல, ஒரே விளக்கு ஒளியில் ஏதோ சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறார். நம்ம பேர் தெரியுதா, உடனே தேங்காய் உடைச்சி வாங்கிட்டு போயிடுறான். அதை உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு 4 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு. ஆனால் சுவாமி உங்களை பார்க்குறாரா? நீங்கள் சுவாமியை பார்த்தீங்க சரி, வான்மியூரீசன் உங்களை பார்த்தாரான்னு எப்படி தெரியும் தெரியுமா? அவன் முன்னாடி நின்று என்ன பண்ணணும்? அப்படி கையை அப்படி ஆட்டணும். எப்படி ஆட்டணுமா? நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா நடராஜா நடராஜா. நிறைய பேருக்கு இந்த மந்திரம் சொன்னால் என்ன செய்யணும்னு தெரியலை. நீங்கள் ஃபிசியோதெரபிட்ட போகக்கூடாதுன்னா 2 கையை மேலே தூக்கணும் அப்படின்னு ஹரிதாஸ்கிரி சுவாமி அடிக்கடி சொல்லுவார். யாரெல்லாம் கை தூக்கி இந்த மந்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் மேலே சுவாமி இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு பேய் வந்து அமுக்குதுன்னு அர்த்தம். தூக்க விடாது கையை. இப்போ எத்தனை பேர் முதுகில் எத்தனை பேய் வந்து அமுக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். பேய் இருக்கிறவங்க கையை தூக்க வேண்டாம். சுவாமி இருக்கிறவங்க உங்கள் 2 கரத்தையும் தூக்கி, நான் அடிக்கடி சொல்லுவேன், அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா எந்த நேரத்தில் ஷூட்டிங் பண்ணுவேன். ஷூட்டிங்னா படம் எடுக்கிறது கிடையாது, ஷூட்டிங். துப்பாக்கியை காட்டுவான்னு தெரியாது. இப்போ உங்கள் முன்னாடி ஒருத்தங்க வர்றான். இப்போ ஒரு ஆள், ஒரு 5 பேர் வரான்னு வச்சுங்க, டெரரிஸ்ட்டு காஷ்மீர் மாதிரி. அப்படி காட்டுறான் கண்ணை, என்ன பண்ணுவீங்க? ஐயா சாமி அப்படியே சொல்லுவீங்க. அவனுக்கு பாஷை புரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஆன்சப் தெரியாது, அவங்களுக்குலாம் தெரியாது. என்ன ஆன்சப்னா இப்படி இருப்பீங்க. ஆன்சப் அப்படி என்ன பண்ணுவீங்க? இப்போ தெரியுதா? அப்போது நம்ம முன்னாடி வினை வந்துருச்சுன்னா, நம்ம செய்த பாவம் வருதுன்னு சொன்னால், அதை ஓடணும்னு சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லணும். அது எப்படி சொல்லணுமா? கைகால் கூப்பி தொழில். அப்படி 2 கையும் மேலே சொல்லி அப்படி அடித்து தாளம் போட்டு இந்த மந்திரத்தை சத்தமாக சொல்லணும். யமராஜன் வரமாட்டான்.
நடராஜா என்று சொன்னால் யமராஜன். நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா, நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா, சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா, நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா, நித்திய நர்த்தன நடராஜா, நித்திய நர்த்தன நடராஜா. அவ்வளோதான். இதுக்கு என்ன இவ்வளோ சிரமம்? ஒரு நிமிஷம் கூட கிடையாது. போன மாதமெல்லாம் எப்படி இருந்தீங்க? எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எல்லாரும் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு கையை தூக்குனீங்களே. ஆனால் இன்னைக்கு சுவாமிகிட்ட வந்து இந்த கையை தூக்கி வழிபட வேண்டாமா? ஆரூரா தியாகேச ஆரூரா தியாகேச ஆரூரா தியாகேச